வெல்கம் டு மார்க்கெட் டைம்ஸ். நண்பர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் கிடையாது. இது பயிற்சிக்கான வீடியோ. எந்த பரிந்துரையும் நான் வழங்குவதில்லை. இதில் சொல்லப்படும் கருத்துக்கள் அனைத்தும் கல்வி நோக்கத்திற்காக மட்டுமே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு நிப்டிக்கான சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் நமக்கு எந்த இடத்துல ஆக்ட் ஆகும் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம இன்றைக்கி கொடுத்துருந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் எந்த மாதிரி நமக்கு இன்றைக்கி ட்ரேட் ஆச்சு, நம்ம கொடுத்துருந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம ஒரு டைம் அனலைஸ் பண்ணிக்கலாம். நிப்டிக்கான நம்ம சப்போர்ட் கொடுத்துருந்தது பார்த்தீங்க அப்படின்னா 22,530, அந்த 32 அந்த ரேஞ்சில் தான் நேற்றுக்குள்ள S1 S2 சப்போர்ட் 1 சப்போர்ட் 2 ரெண்டுமே இருந்துச்சு. R1ல் மட்டும்தான் நேற்றுக்கு கொஞ்சம் மாற்றம் இருந்துச்சு. R1 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் நாள் நம்ம கொடுத்துருது 22,740 நம்ம கொடுத்துருந்தோம். நேற்று கொடுத்துருந்தது நம்ம என்ன கொடுத்துருந்தோம், 22,800 கொடுத்துருந்தோம் R1. R2 அப்படிங்கிறது 22,900 கொடுத்துருந்தோம். ஓகே, நாளைக்கான சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மார்க்கெட் இன்றைக்கி க்ளோசிங் நடந்தது என்ன அப்படின்னு நம்ம ஒரு டைம் நம்ம அனலைஸ் பண்ணிக்கணும். ஸோ மார்க்கெட்டோட இன்றைக்கி க்ளோசிங் ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 22,650 நமக்கு இன்றைக்கி மார்க்கெட் க்ளோசிங் கொடுத்துருக்கு. 22,650 இன்றைக்கி மார்க்கெட்டோட க்ளோசிங் ப்ரைஸ். ஓகே, அப்போ இன்றைக்கி 22,650 உள்ள கால் ப்ரீமியம் புட் ப்ரீமியம் ரொம்ப முக்கியம். அதோட இதை வச்சு தான் நம்ம அனலைஸ் பண்ண போகிறோம். ஓகே, வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி 22,650 அப்படிங்கிற காலுடைய ப்ரீமியம் எவ்வளோ க்ளோசிங் நடந்திருக்குன்னா 182 ரூபாய்க்கு க்ளோசிங் கொடுத்துருக்கு. புட்டுடைய ப்ரீமியம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 106 ரூபாய்க்கு க்ளோசிங் கொடுத்துருக்கு. ஸோ மார்க்கெட் இதை வச்சு தான் நம்ம சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் நம்ம எடுத்து அதை வச்சு தான் நம்ம மார்க்கெட் ப்ரொஃபைல் அந்த லைனை ட்ராப் பண்ணி ப்ரீவியஸாக எப்படி ட்ரேட் நடந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணுறோம். ஓகே, அப்போ இன்றைக்கி மார்க்கெட் 182 ரூபா கால் ப்ரைஸ் ப்ரீமியம் நமக்கு இன்றைக்கி அப்படின்னா, அப்போ மார்க்கெட்டுடைய R1 அப்படின்னா 180 ரூபாய் நம்ம ப்ளஸ் பண்ணுறோம். 650 22,650. ஓகே, 22,650 ப்ளஸ் 180 ரூபாய் நம்ம ப்ளஸ் பண்ணுவோம். 182க்கு 180 ப்ளஸ் பண்ணுவோம். 13 3 0 1 8. ஓகே, 22,830 ரூபா நமக்கு 22,830 அப்படிங்கிறது நமக்கு நாளைக்கு R1 இருக்கும். ஓகே, R1லையும் எப்படின்னா நேற்றுக்கு நம்ம கொடுத்துருந்த அதே தான் 22,800 830ங்கும் போது அதே தான் 800 தான் நமக்கு ஆக்ட் ஆகுது. R1 ஓகே, R1 நம்ம சேஞ்ச் பண்ண வேண்டாம். R1 22,800 இருக்கட்டும். ஏன்னா 22,830 நமக்கு வந்திருக்கு, 22,800 நமக்கு இருக்கட்டும். S1 எது அப்படின்னு பார்க்கலாம். S1னா 106 ரூபா புட் ஆப்ஷனுடைய க்ளோசிங் ப்ரைஸ். அப்போ மார்க்கெட் கீழே வந்துச்சு அப்படின்னா அதுதான் ப்ரீவியஸ் டேனுடைய நம்ம கொடுத்துருந்தா, அதான் நேற்றுக்கு கொடுத்துருந்தா அதே S1 தான். அதாவது 22,530 அப்படிங்கிறது தான் நமக்கு நேற்றுக்குள்ள க்ளோசிங் S1. ஸோ அதுதான் இன்றைக்கி S1 இருக்குது. ஓகே, S2வும் R2வும் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ ரெண்டு ப்ரீமியம் நம்ம கூட்டணும். இப்போ ரெண்டு ப்ரீமியம் 182 ப்ளஸ் ஒரு 106 ரூபா அப்படிங்கிறத நம்ம கூட்டணும் அப்படின்னா நமக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ இல்லைன்னா 8 2 288 ரூபா கிடைக்கும். அப்போ மார்க்கெட் மேலே அதாவது அப் ட்ரெண்டு போச்சுன்னா அடுத்து நமக்கு இருக்கக்கூடிய R2 அப்படிங்கிறது எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம 288 ரூபாய் நம்ம ப்ளஸ் பண்ணணும். 650 22 650 50லேருந்து 288 ரூபாய் நம்ம ப்ளஸ் பண்ணுறோம். 8 3 8 9. ஓகே, அப்போ 22,938. ஓகே, இதுதான் R2ஆக இருக்குது. ஸோ நேற்றுக்கு நம்ம கொடுத்துருந்தது என்னென்னா 22,900 நம்ம கொடுத்துருந்தோம். இன்றைக்கி 930 அப்படிங்கிறது நமக்கு வருது. ஸோ R1ம் நம்ம அதே, R2வும் அதே நம்ம வச்சுக்கலாம். S2 அப்படின்னா இரண்டு ப்ரைஸு நம்ம 280 ரூபாய் மைனஸ் பண்ணோம். அப்போ 650 22 650 மைனஸ் நமக்கு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 288 ரூபாய் நம்ம மைனஸ் பண்ணோம். அப்படி 288 ரூபாய் மைனஸ் பண்ணோம்னா நமக்கு எவ்வளோ வரும் வேல்யூ அப்படின்னா 288 ரூபாய் நம்ம ஒரு 300 ரூபாய் வச்சுக்கோங்க. 300 ரூபாயை வச்சு நம்ம மைனஸ் பண்ணுறோம் அப்படின்னா 22 350. ஓகேவா,
22 350 அப்படிங்கிறது நமக்கு வந்து S2 வரும். ஓகே, இதுதான் வந்து நாளைக்கு நிஃப்டிக்கான R1 R2 S1 S2 சப்போர்ட் 1 சப்போர்ட் 2 இருக்கும். ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்துருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேலே இருக்கிற R1 ரெண்டுமே அதே தான், சேம் தான். கீழே இருக்கிற S1 வந்து ப்ரீவியஸாக நம்ம கொடுத்துருக்கிற அந்த 530 தான் வருது. S2வில் மட்டும்தான் சேஞ்சஸ் நடந்திருக்கு. S2 நமக்கு 400 ரூபா நம்ம கொடுத்துருந்துருக்கோம். ஸோ அதில் மட்டும் நம்ம என்ன பண்ணுறோம்னா, ஸ்லைடாக வந்து நம்ம வந்து ஒரு 20 பாயிண்ட் கீழே இறக்கி வச்சுக்குவோம். நமக்கு வந்து 350 நம்ம எடுத்தோம், அவ்வளோ எடுக்க வேண்டாம். 180 ரூபா அப்படிங்கும்போது நமக்கு வந்து 22 380 நமக்கு வந்து வரும். ஸோ நம்ம 22 400 நம்ம வந்து கொடுத்துருக்கோம். ப்ரீவியஸாக நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். 22 400ங்கிறது நம்ம வந்து ஏற்கனவே நம்ம கொடுத்துருந்த S2. ஸோ அதுவும் கூட நம்ம வந்து இதை மட்டும் ஒரு 380 ரூபா அப்படிங்கிறதுல வச்சு நம்ம பார்ப்போம். ஓகே, நிஃப்டிக்கான சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரீவியஸ் டேனுடைய அதே R1 R2 S1 அதில் தான் இருக்குது. S2வில் மட்டும் ஒரு 30 பாயிண்ட் நம்ம வந்து மைனஸ் பண்ணி பார்த்தோன்னா நமக்கு வந்து 22,370 இல்லை 380 அந்த ரேஞ்சில் தான் நமக்கு வரும். அப்போ ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வாரியாக பார்த்தோம்னா நம்ம 22,350 நம்ம இதை பார்க்கலாம். 22,350 நம்ம வந்து ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வாரியாக பார்த்தோம்னா நம்ம அதில் பார்க்கலாம். ஓகே, இப்போ இந்த மார்க்கெட் டவுன் ட்ரெண்டில் வருது அப்படின்னா நம்ம 22,350 தான் S2வில் வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணோம். ஸோ 22,350 அப்படிங்கிறது ஸ்ட்ரைக் ப்ரைஸாக நம்ம எடுத்துக்கிடுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நிஃப்டிக்கான சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் நாளைக்கு நேத்திக்கு கொடுத்துருந்தது, முந்தானத்தினுடைய சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ், நேத்திக்குள்ள சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ். ஸோ நாளைக்கும் இதுதான் ஆக்ட் ஆகுது, சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து நிஃப்டிக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதான் நம்ம 1 by 1 அனலைஸ். ஏற்கனவே இந்த வீடியோ நம்ம வந்து ப்ரீவியஸாக நம்ம பார்த்துருக்குறோம். இந்த R1 R2 இதெல்லாம் எப்படி ட்ரேட் நடக்குன்னு. மேலே இருக்கிற R1லலாம் வந்து நமக்கு வந்து ப்ரீவியஸாக நியரஸ்ட்டில் ட்ரேட் நடந்திருக்கு. அதுமாதிரி S1 S2லலாம் நிறைய நாள் ட்ரேட் நடந்திருக்கு. ஸோ S1 நம்ம வந்து கீழே வந்து ஒரு பாயிண்ட் நம்ம மைனஸ் வச்சாலுமே அதுவுமே வந்து நமக்கு வந்து பெரிய அளவில் டிஃப்ரெண்ட் வரப்போகிறதில்ல. ஸோ அது வந்து இந்த இடத்துல தான் வரும். நமக்கு வந்து 22,350 அப்படிங்கும்போது அந்த இந்த லோவில் வரும். இப்போ இது க்ளோசிங் இந்த ஸ்விங்க்லேருந்து மார்க்கெட் போயிருக்குன்னா இந்த இடத்துல தான் நமக்கு வந்து வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து நாளைக்கான நிஃப்டிக்கான ப்ரெடிக்ஷன். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், ரெக்கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதேமாரி புதுசாக பார்க்கக்கூடிய வியூவர்ஸ் யாரும் நம்மளுடைய சேனல் இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலுக்குள்ளே போனீங்கன்னா மார்க்கெட் ப்ரொஃபைல், அதாவது மார்க்கெட் ப்ரொஃபைலுடைய பேசிக்லேருந்து அட்வான்ஸ் வரைக்கும் மார்க்கெட் ப்ரொஃபைலில் நிறையா ஸ்ட்ராட்டஜிஸ் வீடியோ நம்ம வந்து ஒவ்வொரு வாரமும் நம்ம போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ யாருக்கு ஆல்ரெடி நிறையா அது மார்க்கெட் ப்ரொஃபைல்னு தனியாக ஒரு பிளேலிஸ்ட் இருக்குது. அதுக்குள்ளே போனீங்கன்னா ஏகப்பட்ட வீடியோ, நிறையா வீடியோ இருக்கும். அந்த வீடியோலாம் நீங்கள் பார்த்து உங்களுடைய ஸ்ட்ராட்டஜிஸ் நீங்கள் வந்து பில்டு பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து நம்ம வந்து கொடுக்கக்கூடிய முழுக்க ஒரு ஃப்ரீயான ஒரு இதுதான் மார்க்கெட் ப்ரொஃபைலுடைய கோர்ஸ் வந்து நம்ம ஃப்ரீயாக கொடுக்குறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நன்றி.